கிரீம்ஸ் அப்போலோவில் இருந்து தேனாம்பேட்டை அப்போலோவிற்கு அழைத்து செல்லப்பட்ட முதலமைச்சர். லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் நடந்த பரபரப்பு. முதலமைச்சர் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்ட தொண்டர்களும் பிரமுகர்களும். திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கும் போது லேசான தலை சுற்றல் ஏற்பட்டதால் செய்தி வெளியான நிலையில உடனடியாக கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து இப்போ கிரீம்ஸ் மருத்துவமனையிலிருந்து தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதாகவும் செய்தி வெளியாகியிருக்கு. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய தொண்டர்களும் பிரமுகர்களும் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி கோவில்கள்ல பிரார்த்தனை மேற்கொள்ளப்படுறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவருமே முதலமைச்சர் நலம் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை மேற்கொண்டதாகவும் செய்தி வெளியாகி இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்தியை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் முத்தமழை. சின்மையுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்ல நடக்க இருக்கு. இதுக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆப்ல பெறலாம்.